வெல்கம் டு பிகி லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ரெபக்கா டி குக் எழுதிய மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஹீ வாஸ்ன்ட் அ ஹீரோ known by the world but a hero he was to his little girl. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு கேர்ள் வந்துட்டு தன்னோட டேடை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த போம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கேர்ளோட ஃபாதர் வந்துட்டு என்ன தான் உலகத்துக்கு ஹீரோவாக இல்லாமல் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்க டேட் தான் வந்துட்டு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு ஹீரோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா, மை டேடி வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ் அண்ட் பெட்டர் தென் சாண்டா வித் த கிஃப்ட்ஸ் ஹீ வுட் பிரிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவளோட டேடு வந்து ஒரு இறைவன் மாதிரி இருக்கார். அவருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியும். சாண்டா கிளாஸை விடவும் இவங்களோட டேட் வந்துட்டு ரொம்ப பெட்டர் அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதாவது சாண்டாவை விட நிறையா கிஃப்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறதா வந்து அந்த கேர்ள் சைடு வந்து சொல்கிறாங்க. ஆன்சா, ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக் அண்ட் லவ்ஸ் இட் வென் ஹி வுட் சிங் மீ டு ஸ்லீப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து பேச தெரியறதுக்கு முன்னாடியே அவரோட குரலை வந்துட்டு அந்த பொண்ணு வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னும், அந்த குரல் வந்து அவளுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. இது வந்து ஒரு டேட் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப்போட பாசத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டான்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹி டாட் மீ லைஃப் லெசன்ஸ் ஆர் ரைட் ஃப்ரம் ராங் அண்ட் இன்ஸ்டில் இன் மை வேல்யூஸ் தட் ஐ மைட் பி ஸ்ட்ராங். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து லைஃப் லெசன்ஸை வந்து அவரோட டேட் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக வந்து மகளுக்கு வாழ்க்கையை எப்படி வந்து முடிவுகளை எடுக்கணும், சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்பிக்கை, நேர்மை, துணிவு அப்படிப்பட்ட ஒரு பண்புகளை எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு டீச்சர், டேட் தான் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அண்ட் ஸோ டியர் டேட், மை பெஸ்ட் மெமரி டு ரீகால் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆல். அதாவது லாஸ்ட் ஸ்டான்ஸால் ஆர்த்தர் அவரோட டேடோட மெமரியை வந்து ரீகால் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் அது என்னோட டேட் தான் அப்படின்னு சொல்லி டேடை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இந்த போம் வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், the poet's father was a hero to his little girl. The poet learned life lessons from her father. The poet's father taught her values. The greatest gifts the poet's father gave her was his presence. Fill in the blanks. The poet's father was not a hero known by the world. The poet loved it when her father sang her to sleep. Her father taught her life lessons and right from wrong. The poet